இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டியா கொப்பரை தேங்காய் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எவ்வளோ கடலைப்பருப்பு இருக்குமோ சேம் லெவல் உளுத்தம் பருப்பு எடுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சமா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். புளியை வெறும் பேனில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது கருப்பாக தான் செய்யும் பேனு, பட் பரவாயில்ல, ரோஸ்ட் பண்ணி எல்லாமே இப்படி மொறு உடையிற லெவலுக்கு வச்சுக்கோங்க. மீன் வயலில் கொப்பரை தேங்காவை சில சிலையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பு வறுத்து ஆறுனதுக்கப்புறம் அந்த பருப்பு, உப்பு, புளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதே ஜாரில் இப்போ நான் கொப்பரை தேங்காவை போட்டு பொடி பண்ணிக்கிறேன். இந்த பொடியை வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, இதோட பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு, நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த லெவலுக்கு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம தேங்காவை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த தேங்காவை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே வச்சோன்னா கொப்பரை தான், பட் இருந்தாலும் இந்த கொப்பரை தேங்காவை ஃப்ரை பண்ணாமல் வச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். பொடி ஒரு 6 months ஸ்டே ஆகணும் அப்படின்னீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பு பொடி. இப்போ நீங்கள் காரம் செக் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம். பட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வெள்ளைப்பொடி. இந்த வெள்ளைப்பொடி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே இந்த சட்னி பொடியை எடுத்து சாப்பிட்லாம், அந்த லெவலுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வெல்லம் போடாமல் விட்டிங்கன்னா அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்காது. கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும். இதை போட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடி நல்லா ஆறுனதும் ஒரு 6 மாதம் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். பட் பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இதோட நான் எண்ணெய் கலந்து சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட பொடியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். அப்படியே சும்மா கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்